மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Dear students, I am Yadushan. டான் தொலைக்காட்சியினுடைய கல்வி அலைவரிசையிலே வணிக கல்வியும் கணக்கீடும் பாடப்பரப்பினுடைய மாதிரி வினாத்தாள் சம்பந்தமாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே காப்போத சாதாரண தர பரீட்சையிலே எதிர்கொள்ள உள்ள மாணவர்களுக்கான இந்த மாதிரி வினாத்தாள் சம்பந்தமாக இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஆராயப் போகின்றோம். காப்போத சாதாரண தர வணிக கல்வியும் கணக்கீட்டு பாடப்பரப்பில் பிரதானமாக மாணவர்களுக்காக எதிர்கொள்கின்ற இந்த வினாக்கள் சம்பந்தமாக இந்த மாதிரி வினாத்தாளிலே நாங்கள் ஒவ்வொன்றாக அவதானித்து கொண்டு செல்வோம். அந்த வகையிலே MCQ வினா, அதாவது 40 வினாக்கள் MCQ வினா உங்களுக்கு வழங்கப்படும். இந்த 40 வினாக்களும் மாணவர்கள் ஒரு மணித்தியாலத்திலே நாங்கள் அதை நிறைவுறுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய இந்த வகுப்பிலே MCQ வினாக்களை நாங்கள் முற்றாக ஆராயலாம் என எண்ணுகின்றேன். அந்த வகையிலே பின்வரும் சம்பவத்தை அவதானித்து 1 தொடக்கம் 3 வரையான வினாக்களுக்கு விடை தருக. மனிதனுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை தேவைகளும் விருப்பங்களும் காணப்படுகின்றன. வணிகங்கள் மூலமே இத்தேவைகளும் விருப்பங்களும் நிறைவு செய்யப்படுகின்றன. இதற்கு பொருட்களும் சேவைகளும் உற்பத்தி செய்யப்பட்டு பங்கீடு செய்யப்படுகின்றன. ரைட், அதாவது ஒரு விடயம் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இந்த விடயத்தில் இருந்து 3 வினாக்கள் உங்களுக்கு தரப்படுகின்றது. மனிதர்களது தேவைகளை நிறைவு செய்வதற்கு அவசியமான பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கை. தரம் 10னுடைய முதலாவது பாடலகிலே இந்த விடயம் குறிப்பிடப்படுகின்றது. வணிகம் என்பதனுடைய வரைவிலக்கணம் தான் இங்கே வினாவப்படுகின்றது. வணிகம் என்பதனுடைய வரைவிலக்கணம் மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பொருட்டு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது வணிகம் என்று சொல்லி எங்களுடைய தரம் 10னுடைய முதலாவது பாடலகிலே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவ்வாறே வணிகச் சூழல் என்ற விடயம் என்னத்தை புலப்படுத்துகின்றதுன்னு சொல்லி சொன்னால், வணிகம் ஒன்றினுடைய செயற்பாட்டிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய சாதகமான பாதகமான சூழல் காரணிகளை உள்ளடக்கியது நாங்கள் வணிகச் சூழல் என்று சொல்லிக் கொள்ளுவோம். அடுத்த விஷயம் இந்த வணிக நோக்கம் என்று நாங்கள் சொல்ல வரைக்கும் நாங்கள் தரம் 10னுடைய முதலாவது பாடல்களை நாங்கள் ஆராய்ந்திருப்போம். அதாவது வணிகம் ஒன்றினுடைய நோக்கங்கள் பிரதானமாக 2 வணிக நோக்கங்களை குறிப்பிடுவார்கள். மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்தல், லாபம் உழைத்தல். அதை விட நாங்கள் இதர நோக்கங்களும் இங்கே வெளிப்படுத்திக் கொள்வோம். அதாவது நிலைத்திருத்தல், தரமான பொருட்கள் சேவைகளை வழங்குதல், ஊழியர் நலன் பேணுதல் போன்ற விடயங்கள் வணிக நோக்கத்துக்கு உள்ளடக்கும். அது மாதிரி வணிக அமைப்புகள் நாங்கள் 3வது பாடலகில பார்த்திருப்போம். மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பொருட்டு பொருட்கள் சேவைகளை வழங்குகின்ற தனி நபர்கள் அல்லது தனிநபர் குழுவினரை நாங்கள் வணிக அமைப்புகள் என்று சொல்லிக் கொள்வோம். வினாவப்பட்ட வினாவுக்கு நாங்கள் விடையளிப்பமாக இருந்தால் எங்களுக்கு அதாவது 2வது விட இதுக்கு பொருத்தமானதாக இருப்பார். ரைட், மனித தேவைகளில் இனங்காண முடியாத பண்புகள் ஒன்றாக காணப்படுவது. அதாவது மனித தேவைகள் விருப்பங்கள். மனித தேவைகள் என்று சொல்லி சொன்னால் மனித வாழ்வுக்கு மிகவும் அத்தியாவசியமாக நிறைவேற்றிக் கொள்ளப்பட வேண்டியவை மனித தேவைகள் என்று சொல்லிக் கொள்வோம். மனித வாழ்வுக்கு மிகவும் அத்தியாவசியமாக நிறைவேற்றிக் கொள்ளப்பட வேண்டியவை மனித தேவைகள் என்று சொல்லிக் கொள்வோம். அதே மாதிரி விருப்பங்கள் என்று சொல்ல வாரது மனித தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறுபட்ட வழிமுறைகளை நாங்கள் விருப்பங்கள் என்று சொல்லிக் கொள்வோம். அந்த வகையிலே தேவைகளுடைய பண்புகளாக நாங்கள் கருதி கொள்ள போமாக இருந்தால் அத்தியாவசியமானவை, வரையறுக்கப்பட்டவை, தோற்றுவிக்க முடியாதவை, பொதுத்தன்மை கொண்டவை போன்றவற்றை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். விருப்பங்களை பொறுத்த மட்டும் அதனுடைய பண்புகளாக நாங்கள் தேவைகளுடைய பண்புகளுக்கு எதிராக காணப்படுவர். ரைட், பொதுவான பல்வகைப்பட்டவை, அத்தியாவசியமற்றவை, தோற்றுவிக்கக்கூடியவை. ரைட், இது தேவைகளுடைய பண்புகளுக்கு எதிரான பண்புகளை இந்த விருப்பங்கள் கொண்டிருப்பார். அப்ப அந்த வகையிலே தேவைகள் பண்புகள் மனித தேவைகளில் இனங்காண முடியாத பண்புகள் ஒன்றாக கருதப்படுவதுன்னு சொல்லி சொன்னா நாங்கள் இதுல 4வது விடையை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். பல்வகைப்பட்டவை தேவைகள் பொதுவானவையாக காணப்படும். மொத்த மற்றும் சில்லறை வியாபார நிறுவனங்கள் உள்ளடக்கப்படுகின்ற வணிக பிரிவு. ரைட், நாங்கள் உற்பத்தி வணிகத்திலே தரம் 10னுடைய முதலாவது பாடலகிலே உற்பத்தி வணிகம். இந்த உற்பத்தி வணிகத்தை பிரதானமாக 2 வகையாக வகைப்படுத்திக் கொள்வோம். ஒன்று பொருள் உற்பத்தி வணிகம், மற்றது சேவை உற்பத்தி வணிகம். ஒன்று பொருள் உற்பத்தி வணிகம், மற்றது சேவை உற்பத்தி வணிகம். இந்த பொருள் உற்பத்தி வணிகம் சொல்லி சொன்னா மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பொருட்டு கற்புலனாக கூடியதும்
பௌதிகத்தன்மை கொண்டதுமான செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற வணிகங்கள், உற்பத்திகளை மேற்கொள்கின்ற வணிகங்களை தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் பொருள் உற்பத்தி வணிகங்கள் சொல்லி சொல்றோம். திருப்பியும் ஒருக்கா சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பொருட்டு கற்புலனாக கூடியதும் பௌதிகத்தன்மை கொண்டதுமான உற்பத்திகளை மேற்கொள்கின்ற வணிகங்கள் பொருள் உற்பத்தி வணிகம் சொல்லி சொல்லிக் கொள்வோம். உதாரணம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இயந்திர உற்பத்திகள், மோட்டார் உற்பத்திகள், தளவாட உற்பத்திகள் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சேவை உற்பத்தி வணிகம் என்று சொல்லிச்சுனால், மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பொருட்டு கற்புலனாகாது, கண்ணால பார்க்க முடியாது, கற்புலனாகாது, பௌதிகத்தன்மை அற்றதுமான செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற வணிகங்கள், ஆக்டிவிட்டி செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற வணிகங்களை தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் சேவை உற்பத்தி வணிகங்கள் என்று சொல்லி சொல்றோம். நாங்கள் ரைட். இந்த மொத்த மற்றும் சில்லறை வியாபார நிலையங்களை நாங்கள் இதுக்கு எடுத்துக்கொள்வோம் சொல்லி சொன்னா சேவை உற்பத்தி. ரைட். இப்ப சேவை உற்பத்திக்கு உதாரணம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, காப்புறுதி நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள், மொத்த மற்றும் சில்லறை வணிகங்கள், வைத்தியசாலைகள் போன்றவற்றை நாங்கள் சேவை உற்பத்தி வணிகங்களுக்கு உதாரணமாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ரைட். 4வது வினாவுக்கு செல்வோம். மக்கள் தங்களது சேமிப்புகளை வங்கிகளில் வைப்பு கணக்கில் முதலீடு செய்ய வேண்டும் என வங்கியொன்றில் முகாமையாளர் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். இங்கு முகாமையாளர் உள்ளடக்கப்படுகின்ற உற்பத்தி காரணி. ரைட். உற்பத்தி காரணி. இந்த உற்பத்தி காரணி என்று சொல்லி சொன்னால், பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வளங்களை தான் சொல்றோம் நாங்கள் உற்பத்தி காரணிகள் என்று சொல்லி சொல்லிக் கொள்வோம். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வளங்களை தான் நாங்கள் உற்பத்தி காரணிகள் என்று சொல்லிக் கொள்வோம். இந்த உற்பத்தி காரணிகளை நாங்கள் 4 வகையாக வகைப்படுத்திக் கொள்வோம். முதலாவது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. உற்பத்தி காரணிகளை 4ஆக டிவைட் பண்ணிக்கொள்வோம். ஒன்று நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இந்த நிலம் என்று சொல்றது பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற அனைத்தையும் நாங்கள் சொல்லுவோம் நிலம் என்று சொல்லிக் கொள்வோம். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற அனைத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்வோம் நிலம் என்று சொல்லிக் கொள்வோம். ரைட். இந்த நிலத்துக்கு உதாரணம் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, கனிய வளம், காட்டு வளம், தரை தோற்றம் போன்ற விடயங்கள் நிலம் என்ற உற்பத்தி காரணிக்கு உதாரணமாக சொல்லிக் கொள்வோம். ரைட். உழைப்புன்னு சொல்லி சொன்னா, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக உள ரீதியாக வழங்கப்படுகின்ற பங்களிப்புகளை தான் சொல்றோம் நாங்கள் உழைப்புகள் என்று சொல்றோம். நாங்கள் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக உள ரீதியாக வழங்கப்படுகின்ற பங்களிப்புகளை தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் உழைப்புன்னு சொல்றோம். நாங்கள் உழைப்பை உடல் ரீதியான பங்களிப்புக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு சுரங்க தொழிலாளியை குறிப்பிடலாம். உடல் ரீதியான பங்களிப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு சுரங்க தொழிலாளியை குறிப்பிடலாம். அதே மாதிரி உள ரீதியான பங்களிப்பை நாங்கள் குறிப்பிடுவோமாக இருந்தால், ஒரு முகாமையாளர் அல்லது கணக்காளரை உள ரீதியான பங்களிப்புக்கு உதாரணமாக கருதி கொள்வோம். ரைட். அடுத்து மூலதனம் சொல்லி சொன்னா, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டவையும் உற்பத்தியின் போது துணையாக கொள்ளப்படுவையும் தான் நாங்கள் மூலதனம் சொல்லிக் கொள்வோம். ரைட். அதாவது மெஷினரிஸ் இவையெல்லாம் உற்பத்தியின் போது துணையாக கொள்ளப்படும். ரைட். மூலதனம். அதே மாதிரி முயற்சி. இந்த முயற்சி சொல்லி சொன்னா, நிலம், உழைப்பு, மூலதனம் இந்த உற்பத்தி காரணிகளை கூட்டிணைத்து மேற்கொள்ளப்படுகின்ற கருமத்தை தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் முயற்சி என்று சொல்லிக் கொள்வோம். நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை கூட்டிணைத்து மேற்கொள்ளப்படுகின்ற கருமத்தை தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் முயற்சி என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப கேட்கப்பட்ட வினாவுக்கு அமைவாக ஒரு முகாமையாளர் உள்ளடக்கப்படுகின்ற உற்பத்தி காரணி எதுன்னு கேட்டா, உழைப்பு என்ற உற்பத்தி காரணிகர் கருத்தில் கொள்ளப்படுவார். உழைப்பு. ரைட். பின்வருவற்றில் கொழும்பு பங்கு சந்தையில் பங்கு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடக்கூடிய கம்பெனி. ரைட். இப்ப இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய தரம் 11 இறுதிப்பாடலக முதலீடுகள் என்ற பாடப்பரப்பில் இது சம்பந்தமாக ஆராய்வோம். இது ஒரு பொதுவான ஒரு வினா. ஒரு பொதுவான வினா. உங்களோட பாட புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை, ஆனா இது ஒரு பொதுவான வினா. அப்ப பங்கு சந்தைகள்ல கொடுக்கல் வாங்கல்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டா, கொமர்ஷியல் வங்கி PLC-யா குறிப்பிடலாம். ரைட். கொமர்ஷியல் வங்கி பங்கு பரிமாற்று நடவடிக்கையில ஈடுபடுகின்ற ஒரு பங்கு பரிமாற்று நிறுவனமாக கருத்தில் கொள்வோம். ரைட். அடுத்தது தனியுடைமை பங்குடைமை நிறுவனங்கள் பதிவு தொடர்பான பிழையான கூற்று. ரைட். பாப்பா பதிவு சம்பந்தமான விடயத்தை ஆராய்ந்ததன் பிற்பாடு இந்த வினாவுக்குள் செல்வோம். ஒரு தனியுடைமை வணிகமா இருந்தா என்ன, பங்குடைமை வணிகமா இருந்தால் என்ன, நாங்கள் பதிவுக்குட்படுத்தப்பட வேண்டிய அவசியம். எச்சந்தர்ப்பத்தில் என்று சொல்லி சொன்னா, உரிமையாளர்களுடைய முழு பெயரில் அன்றி வேறு பெயர்ல காணப்படுமாக இருந்தால், உரிமையாளர்களுடைய முழு பெயர்ல அன்றி வேறு பெயர்ல காணப்படுமாக இருந்தால், வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்துக்கு அமைவாக, வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்துக்கு அமைவாக பிரதேச செயலகத்தில் உள்ள வணிக பெயர் பதிவாளர் அலுவலகத்தில் ஆரம்பித்து 14 நாட்களுக்குள்ள பதிவை மேற்கொள்ள வேண்டும். ரைட். உரிமையாளருடைய முழு பெயர் என்று சொல்லி சொன்னால், ரைட், ஒரு உதாரணமாக நான் குறிப்பிடுவோமாக இருந்தால், ஒரு உரிமையாளருடைய பெயர்
சுரேஷ் என்பவர் ஒரு வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கிறார் வைப்போம். ரைட், அப்ப ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அவர் அந்த வணிகத்தினுடைய பெயரும் அவற்ற பெயரும் ஒன்றாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அந்த வணிகத்தை பதிவு செய்ய வேண்டிய தேவையில்லை. சுரேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த வணிகத்தின் பேர் இவர் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பதிவு செய்ய வேண்டிய தேவையில்லை. எல்லா சந்தர்ப்பத்தில் சுரேஷ் ஸ்டோர்ஸ் இல்லாட்டி வேற பேரை வந்து அவர் பயன்படுத்துவாரா இருந்தா கட்டாயம் என்ன செய்ய வேணும்னா பதிவு செய்ய வேணும். ரைட், இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தனியுடைமை பங்குடைமை ஆகிய நிறுவனங்கள் வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்தில் பதிவு செய்தல் வேண்டும். சரி, தனியுடைமை பங்குடைமை நிறுவனங்கள் உரிமையாளர்களின் பேரில் நடாத்தப்படும் பொழுது பதிவு கட்டாயம் இல்லை. சரி, உரிமையாளருடைய பேர்ல இருக்குமாக இருந்தால் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டிய தேவையில்லை. தனியுடைமை பங்குடைமை நிறுவனங்கள் பிரதேச செயலாளர் காரியாலயத்தில் பதிவுகளை மேற்கொள்ளலாம். சரி, பிரதேச செயலகத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் பதிவுகளை மேற்கொள்ளலாம். வணிக பேர் பதிவாளர் அலுவலகத்தில் பிரதேச செயலகத்தில் பதிவை மேற்கொள்ளலாம். தனியுடைமை பங்குடைமை நிறுவனங்கள் பதிவின் பின் சட்ட அந்தஸ்தினை பெறுகின்றன. இல்லை. ரைட், ஒரு பிள்ளையான கருத்து. சட்ட ஆளுமை அல்ல சட்ட அந்தஸ்து. சட்ட ஆளுமை அல்ல சட்ட அந்தஸ்து என்று சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னால் சட்டத்தின் முன் தனி மனித ஆளுமை. சட்டத்தின் முன் தனி மனித ஆளுமை. ரைட், உதாரணமா தனியுடைமை வணிகம் ஒன்றினுடைய உரிமையாளர், தனியுடைமை வணிகம் ஒன்றினுடைய உரிமையாளர் நடைமுறை அல்லா சொத்தொன்றை கொள்வனவு செய்கின்ற போது அல்லது சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கையை வந்து எதிர்கொள்ளேக்க அவர் வணிகத்தினுடைய பேரில் அன்றி உரிமையாளற்ற பேர்ல தான் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் சட்ட ஆளுமை என்று சொல்றது. இந்த தனியுடைமை வணிகத்துக்கும் பங்குடைமை வணிகத்துக்கும் வந்து சட்ட ஆளுமை இல்லை. தனியுடைமை வணிகத்துக்கும் பங்குடைமை வணிகத்துக்கும் சட்ட ஆளுமை இல்லை. அப்ப இவ்வாறு நடைமுறை எல்லா சொத்துக்களை கொள்வனவு செய்தா என்ன, சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வந்து நிறுவனத்தின் பெயர்ல அன்றி உரிமையாளருடைய பெயர்ல தான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ரைட், ஓகே. பின்வரும் நிறுவனங்கள் சேவை நோக்கத்துடன் செயற்படும் நிறுவனங்களை மட்டும் கொண்ட தொகுதியாக அமைவது. ரைட், தனியுடைமை வணிகம் பங்குடைமை வணிகம் கம்பெனி. கம்பெனி ஒரு லாப நோக்கம் கொண்ட நிறுவனம். கூட்டுறவு திணைக்களம் கம்பெனி. கம்பெனி ஒரு லாப நோக்கம் சொல்லி கதைச்சினார். கூட்டுறவு சங்கம் திணைக்களம் கூட்டுத்தாபனம் பொருத்தமானதாக இருப்பார். இதுக்கு பொருத்தமான விடை என்னன்னு சொல்லி சொன்னால் மூன்றாவது விடையாக இருக்கு. கம்பெனி என்று சொன்னால் அது ஒரு லாப நோக்கம் கொண்ட அமைப்பு என்ற விஷயம் இப்ப கதைச்சிருக்கிறேன். ரைட், பொருத்தமான போக்குவரத்து ஊடமுறை தெரிவு செய்யும் போது வணிகர் ஒருவர் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகளாக காணப்படுவது. ரைட், போக்குவரத்து ஊடகம் ஒன்று அவங்களுக்கு தெரியும். போக்குவரத்தினுடைய அடிப்படை விடயங்களுக்கு தெரியும். பாதை ஊடகம் சக்தி தரிப்பிடம். போக்குவரத்தினுடைய அடிப்படைன்னு சொல்லி சொன்னா பாதை ஊடகம் சக்தி தரிப்பிடம், அது உங்களுக்கு தெரியும். ரைட், அடுத்த விஷயம் போக்குவரத்து சாதனம் ஒன்றை தெரிவு செய்ய என்னென்ன விடயங்களை கருத்துல கொள்ளுவோம்டா பிள்ளைகள். முதலாவது கிரியத்தை கருத்துல கொள்ளுவோம். ரைட், ஒரு பொருள் ஒன்று நகர்த்த போறோம்னு சொல்லி சொன்னா அதனை கோஸ்ட்டை பார்ப்பேன், அடுத்த பாதுகாப்பை பார்ப்பேன், அடுத்த இயலளவை பார்ப்பேன், மற்றது வேகத்தை பார்ப்பேன் பிள்ளைகள். ரைட், வேகம்னு சொல்லி சொன்னா ஒரு பொருளுண்ட நான் நகர்த்தேக்க அதனுடைய வேகம் இங்கே செல்வாக்கு செலுத்தும். ரைட், அந்த வேகம் எனக்கு பிரதானமா அவதானிச்சு தான் நான் இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து மேற்கொள்ளுவேன். ரைட், பின்வருவனவற்றுள் ஆயுள் உறுதி தொடர்பான பொருந்தாத கூற்று. ரைட், ஆயுள் காப்புறுதி தரம் 11 முதலாவது பாடலகில நாங்கள் ஆராய்ஞ்சிருப்போம். பின்வருவனவற்றுள் ஆயுள் காப்புறுதி. ரைட், இந்த ஆயுள் காப்புறுதி சம்பந்தமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது ஒரு சட்ட ரீதியான உடன்படிக்கை, ஏற்றுக்கொள்ளலாம். சட்ட ரீதியான உடன்படிக்கை. ஒப்பந்த கால முதிர்வில் முதிர்வு தொகை வழங்கப்படும். ரைட், உங்களுக்கு தெரியும் ஆயுள் காப்புறுதியை பொறுத்த மட்டும் இழப்பீட்டு தத்துவம் பொருந்தாது. இழப்பீட்டு தத்துவம் மட்டும் நான் சொல்ல வாரது, இழப்பீட்டு தத்துவம் என்னத்தை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா காப்புறுதி செய்யப்பட்ட சொத்தொன்றிற்கு யாதாயினும் ஒரு இழப்பொன்று நேருகின்ற சந்தர்ப்பத்தில் ரைட் இழப்பு ஏற்படுவதற்கு முன்பிருந்த நிலைக்குரிய கொடுப்பனவு மட்டுமே இழப்பீடாக வழங்கப்படும். அதாவது காப்புறுதியை பயன்படுத்தி லாபம் உழைக்கின்ற சந்தர்ப்பம் வந்து இங்கே தவிர்க்கப்படும். அதான் இழப்பீடு தத்துவம் சொல்லுது. அப்ப இழப்பீடு தத்துவம் வந்து ஆயுள் காப்புறுதிக்கு பொருந்தாது. இழப்பீடு தத்துவம் வந்து ஆயுள் காப்புறுதிக்கு பொருந்தாது. அப்ப ஒப்பந்த கால முதிர்வில வந்து ஒப்பந்த தொகையோட ஏனைய அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதான் ஆயுள் காப்புறுதியின் சிறப்பியல்பாக இருக்கும். ரைட், அடுத்த சொல்லி கிடக்கு மூன்றாவது ஒப்பந்த காலம் வரை மரணம் சம்பவிக்காவிடில் முதிர்வு தொகை வழங்கப்பட மாட்டாது. பிழை. ரைட், அப்ப ஒப்பந்த கால முதிர்வில ஒப்பந்தம் செய்தவர் வந்து உயிரோட இருந்தால் அவருக்குரிய ஒப்பந்தம் செய்த கொடுப்பனவு என்ன செய்யப்படும்? வழங்கப்படும். அதான் இந்த ஆயுள் காப்புறுதியின் சிறப்பியல்பாக இருக்கும். பொருத்தமான விட வந்து மூன்றாவதாக இருக்கும். ரைட், சாதாரண பங்குகளை முதலீடு செய்வோருக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலமாக அமையாதது. சாதாரண பங்குகளை முதலீடு செய்வோருக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலமாக அமையாதது. ரைட், பங்கு லாபம்.
ரைட், பங்குகள்ல முதலீடு செய்தால் எங்களுக்கு பங்கு லாபம் கிடைக்கும். அடுத்த மூலதன ஆதாயம். ரைட், முதலீடுகள் என்ற பாடப்பரப்பில் பார்த்திருப்போம். மூலதன ஆதாயம் சொல்லி சொன்னால் கொள்வனவு செய்த விலையினை விட கூடிய விலைக்கு விற்பனை செய்யறதால எங்களுக்கு கிடைக்கிற ஆதாயத்தை தான் நாங்க சொல்றோம் நாங்கள் மூலதன ஆதாயம். இந்த மூலதன ஆதாயம் ரெண்டு சந்தர்ப்பத்தில் கிடைக்குது. ஒன்று, பங்குகளை கொள்வனவு செய்த விலையினை விட கூடிய விலைக்கு விற்கலாம். அல்லாத சந்தர்ப்பத்தில் ஆதனங்களை கொள்வனவு செய்த விலையை விட கூடிய விலைக்கு விற்கலாம். இது ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் தான் உங்களுக்கு மூலதன ஆதாயம் இங்க கிடைக்கப்படுற. ரைட், அடுத்த வட்டி வருமானம். இது பொருந்தாது. பங்குகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறீர்கள், வட்டி வழங்குவதில்லை. வாக்குரிமை, சாதாரண பங்குகளுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு சிறப்பியல்பு வாக்குரிமையாக இருப்பார். அவருக்கு பொருத்தமான விடை மூன்றாவதாக இருப்பார். ரைட், வாகன சாரதி ஒருவர் வாகன ஓட்டுதலின் போது தம்முடன் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டிய ஆவணம் ஒன்றாக கருதுவது பொதுவான ஒரு விடயம். ரைட், வாகன சாரதி ஒருவர் வாகன ஓட்டுதலின் போது தம்முடன் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டிய தேவையற்ற ஆவணம் ஆளடையாள அட்டை. ரைட், எங்களுக்கு கட்டாயம் தேவை சாரதி அனுமதி பத்திரம், வாகன வருமான உத்தரவு பத்திரம் டாக்ஸ், வாகன காப்புறுதி பத்திரம் இன்சூரன்ஸ். ரைட், ஓகே. நிறுவனம் ஒன்று குறிப்பிட்ட காலத்தில் திட்டமிடலுக்கு அமைய தனது நோக்கத்தினை அடைந்து கொள்ளுதல் டேஷ் எனவும், நிறுவன வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தி தனது நோக்கத்தினை அடைந்து கொள்ளுதல் டேஷ் எனவும் அழைக்கப்படும். மேற்கூறிய இடைவெளி 1,2 ஆகியவற்றில் இடம்பெற வேண்டிய பொருத்தமான விடயங்கள். ரைட், முகாமைத்துவம் என்ற பாடப்பரப்பில் பார்த்திருப்போம். ரெண்டு விடயங்கள், ஒன்று வினைத்திறன், மற்றது விளைதிறன். ஒன்று வினைத்திறன், விளைதிறன். வினைத்திறன் சொல்லி சொன்னா குறைந்த அளவு வளங்களை பயன்படுத்தி எங்களுடைய வெளியீடுகளை அடைவமாக இருந்தால் அதுக்கு பேர் வினைத்திறன். விளைதிறன் என்று சொல்லி சொன்னா திட்டமிட்ட அடிப்படையில் வளங்களை பயன்படுத்தி எங்களுடைய நோக்கத்தை அடைவமாக இருந்தால் அதுக்கு பேர் விளைதிறன். ரைட், அப்ப சொல்லப்பட்ட விடயத்தின்படி குறிப்பிட்ட கால திட்டமிடலுக்கு அமைய தனது நோக்கத்தை அடைந்து கொள்ளுதல் விளைதிறன். ரைட், அடுத்தவர் என்னவா இருப்பார், வினைத்திறனாக இருப்பார். ரைட், சிக்கனமாக பயன்படுத்தி நோக்கத்தை அடைகிறது வினைத்திறனாக இருப்பார். பொருத்தமான விடை என்னவா இருப்பார் என்ற 12வதுக்கு மூன்றாவது விடயத்துக்கு என்னவா இருப்பார் என்று சொல்லி சொன்னா பொருத்தமானதாக இருப்பார். ரைட், அடுத்தது 13வது வினாவை நாங்கள் பார்ப்போமா இருந்தா, மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக உற்பத்திகளை உருவாக்குதல், விலையிடுதல், விற்பனை செய்தல், விற்பனை மேம்படுத்தல் போன்ற செயற்பாடுகளை உள்ளடக்கிய நடவடிக்கை. ரைட், அப்ப முகாமைத்துவம் வராது. முகாமைத்துவம் என்ன? ரைட், அதாவது எங்களுடைய மேனேஜ்மெண்ட் வளங்களை திட்டமிட்ட அடிப்படையில் பயன்படுத்தி எங்கள் வணிக நோக்கங்கள் குறிக்கோள்களை அடைந்து கொள்றதுதான் முகாமைத்துவம் என்று சொல்லி சொல்றோம் நாங்கள். ரைட், சந்தைப்படுத்தல் பெறுவர். அடுத்து வணிகம் என்னென்ற விஷயம் நான் முதலாவது வினாவிலே உங்களுக்கு சொல்லி இருப்பேன். உற்பத்தி பெறார். அதுக்கு பொருத்தமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா 13வதுக்கு மூன்றாவது விடயமாக இருப்பார், சந்தைப்படுத்தலாக இருப்பார், மார்க்கெட்டிங். ரைட், தரம் 11 மூன்றாவது பாடலகு. ரைட், ஒரு குறுகிய பாடம், மூன்றாவது பாடலாக இருப்பார். ரைட், நிறுவனம் லாபத்துடன் வாடிக்கையாளருடைய தேவைகளை உச்சமாக திருப்தி செய்யக்கூடிய சந்தையின் பகுதிக்கு வழங்கப்படுகின்ற பெயர். நிறுவனம் லாபத்துடன் வாடிக்கையாளரின் தேவைகளை உச்சமாக திருப்தி செய்யக்கூடிய சந்தையின் பகுதிக்கு வழங்கப்படுகின்ற பெயர். ரைட், சந்தை சூழல், மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட் பொருத்தமற்றது. ரைட், பல்வேறு வினாக்களை பொருத்தமற்ற நாங்கள் பல விடைகளை உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு பார்த்து கொண்டு எங்களுக்கு தெரியும் இலகுவான பொருத்தமான விடை என்ற விஷயம். சில விடை கேள்விகளை நீங்கள் பார்க்க இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவாறு இருக்கும். அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு நாங்கள் 40 வினாக்களை முடிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு வினாவுக்கு நாங்கள் மேக்சிமம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் 1 நிமிஷத்துல ஒரு வினா முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப அதுல சில வினாக்களை நாங்கள் பார்த்த உடனே இலகுவாக நாங்கள் குறிப்பிட அதை விடைய நாங்கள் இலகுவாக கண்டறிஞ்சு கொள்ளுவோம். சில வினாக்கள் நாங்கள் பின்னால போறோம்னு சொல்லி சொன்னா சிலது டைம் எடுக்கும். அப்ப நாங்கள் இலகுவா இனங்காண்டு போடக்கூடிய வினாக்களை நாங்கள் இலகுவாகவே காணக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், சந்தை என்றாலும் உங்களுக்கு தெரியும், கொள்வனவாளரும் விற்பனையாளரும் ஒரு சந்திக்கின்ற இடத்தை தான் நாங்கள் சொல்றோம், நாங்கள் சந்தை என்று சொல்லி சொல்றோம். நாங்கள் அடுத்த இலக்கு சந்தை என்று சொல்லி சொன்னா தான் இவர். ரைட், வணிகம் ஒன்று தன்னால் கவர்ச்சிகரமாகவும் லாபத்தன்மையுடனும் திருப்திப்படுத்தக்கூடிய நுகர்வோரை உள்ளடக்கிய சந்தை பங்கைத்தான் நாங்கள் சொல்றோம், நாங்கள் இலக்கு சந்தை என்று சொல்லி சொல்றோம். நாங்கள் வணிகம் ஒன்று தன்னால் கவர்ச்சிகரமாகவும் லாபத்தன்மையோடும் திருப்திப்படுத்தக்கூடிய நுகர்வோரை உள்ளடக்கிய சந்தை பங்கைத்தான் சொல்றோம், நாங்கள் இலக்கு சந்தை என்று சொல்லி சொல்றோம். நாங்கள் அவர் கேட்டிருக்கிற நிறுவனம் லாபத்துடன் வாடிக்கையாளர் தேவைகளை உச்சமாக திருப்தி செய்யக்கூடிய சந்தையினுடைய பகுதிக்கு வழங்கப்படுகின்ற பெயர். சரி, இலக்கு சந்தையாக இருப்பார், மூன்றாவது விடையாக இருப்பார்.
ரைட் மேக்ரோ மார்க்கெட் நாங்கள் இதெல்லாம் இந்த விஷயங்கள் சொற்பிரயோகங்களே நாங்கள் கேள்விப்படையில இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏ லெவலுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆழமா பார்த்துக் கொள்ளுவினம் ரைட் திரைசேரி உண்டியல்கள் தொடர்பான பொருத்தமற்ற கூற்றாக அமைவது திரைசேரி உண்டியல்கள் தொடர்பான பொருத்தமற்ற கூற்றாக அமைவது ரைட் திரைசேரி உண்டியல்களுடைய பொருத்தமற்ற கூற்றாக அமைவதுன்னு சொல்லி சொன்னால் ரைட் முதலாவது திரைசேரி உண்டியல் என்றால் உங்களுக்கு தெரியும் ரைட் அரசின் சார்பாக மத்திய வங்கியால வந்து வெளியிடப்படுவது திரைசேரி உண்டியல்கள் அரசாங்கத்தினுடைய குறுங்கால நிதி தேவையை பூர்த்தி செய்யறதுக்காண்டி வெளியிடுறது தான் திரைசேரி உண்டியல்கள் தெரியும் ரைட் அப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிலையான வட்டி வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஓம் பெற்றுக்கொள்ளலாம் தேவையின் போது உடன் காசாக்கலாம் ஓம் முதலீட்டுக்கு அரச உத்தரவாதம் உண்டு சரி நீண்ட முறைசார் முதலீடு ஆகும் இது ஒரு நீண்ட கால முதலீடு அல்ல குறுங்கால முதலீடு இது ஒரு குறுங்கால முதலீடு திரைசேரி முறிகள் தான் உங்களுக்கு நீண்ட கால முதலீடாக இருப்பார் திரைசேரி உண்டியல் வந்து ஒரு குறுங்கால முதலீடாகத்தான் இருப்பார் ரைட் அடுத்து கொழும்பு பங்குச்சந்தையின் செயற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்கு பொறுப்பான நிறுவனம் ரைட் இந்த பங்குச்சந்தை நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்கின்ற நிறுவனம் என்னன்னு சொல்லி சொன்னா வந்து பிள்ளைகள் இலங்கை பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு இலங்கை பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு இந்த பங்குச்சந்தை நடவடிக்கைகளை மேற்கொள்ற நிறுவனம் என்னன்னு சொல்லி சொன்னா கொழும்பு பங்கு பரிமாற்று நிறுவனங்கள் முன்கேள்வி எல்லாம் கேட்டேன் கொழும்பு பங்கு பரிமாற்று நிறுவனத்துக்கு உதாரணம் கேட்டு அதுல கொமர்ஷியல் பேங்க் சொல்லி சொன்னாங்க ரைட் அதே மாதிரி கொழும்பு பங்கு சந்தையின் செயற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்கு பொறுப்பான நிறுவனம் என்னன்னு சொல்லி சொன்னா இலங்கை பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழுவாக இருக்கும் ரைட் ஓகே அடுத்த விஷயம் பார்ப்போம் பின்வருவனற்றுள் சொத்தொன்று அதிகரிப்பதற்கும் இன்னொரு சொத்து குறைவடைவதற்கும் காரணமாய் அமையும் கொடுக்கல் வாங்கல் அதாவது கணக்கீட்டு சமன்பாடுகள்ல வந்து சொத்திலேயே அதிகரிச்சு சொத்திலேயே குறைகிற டிரான்சாக்ஷன் கொடுக்கல் வாங்கல் என்னன்னு சொல்லி கேட்டு கிடக்கு அப்ப இதுல பார்த்தோம்டா கடனுக்கு பண்டங்களை கொள்வனவு செய்தல் கடனுக்கு பண்டங்களை கொள்வனவு செய்தல் கடனுக்கு நாங்கள் பண்டங்களை கொள்வனவு செய்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இருப்பு கூடுவார் சொத்து கூடுவார் அதே மாதிரி பொறுப்பும் கூடுவார் கடன் கொடுத்தோர் பெருமதி கூடிடுவார் சோ சொத்திலும் கூடி பொறுப்பிலும் கூடுற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு கேட்கப்பட்ட வினா சொத்திலேயே கூடி சொத்திலேயே குறைவோம் இரண்டாவது உரிமையாளரின் காசு பெற்று ரைட் அப்ப காசு பெற்றுன்னு சொல்லி சொன்னா முதலாவது காசு குறைவார் சொத்து குறைவார் பற்றுக்கள் எங்க தாக்கம் செலுத்தும் சொல்லி சொன்னா உரிமையில தாக்கம் செலுத்தும் அப்ப உரிமையில தாக்கம் செலுத்தும் அப்ப இது வராது கடன் கொடுத்தோருக்கு பணம் செலுத்துதல் கடன் கொடுத்தோருக்கு பணம் செலுத்தணும் சொல்லி சொன்னா முதலாவது காசு குறைவார் சொத்து குறைவார் ஓகே அதே மாதிரி கடன் கொடுத்தோர் வந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பில குறைய போறப்ப இவரும் என்ன செய்ய மாட்டார் இதுக்கு உள்ளடங்கி கொள்ள மாட்டார் அடுத்தது காசுக்கு தளபான கொள்வனவு காசுக்கு தளபானத்தை கொள்ள செய்தவன் சொல்லி சின்ன பிள்ளைகள் முதலாவது காசு வெளியே போறார் சொத்துல குறைய போறார் தளபாடம் எங்களுக்கு ஒரு சொத்து அப்ப சொத்திலேயே திருப்பி கூட போறார் கேட்கப்பட்ட வினாவுக்கு அமைவாக சொத்திலேயே கூடி சொத்திலேயே குறைகிறது அதுக்கு பொருத்தமான விட வந்து நாலாவது விடையாக இருப்பார் ரைட் பின்வருவற்றில் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்யப்படுவது ரைட் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்கிறேன்னு சொல்லி சொன்னா வந்து பிள்ளைகள் மீள் விற்பனை நோக்கில கடனுக்கு கொள்வனவு செய்யப்படுகின்ற பண்டங்களை தான் நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் பதிகிறாங்க அதாவது வணிக ஒன்றில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கலை வந்து நாங்கள் 6ஆம் வகைப்படுத்தி கொள்ளுவோம் முதலாவது காசு பெறுவனவு மற்றும் கொடுப்பனவு நடவடிக்கைகள் காசு பெறுவனவு மற்றும் கொடுப்பனவு நடவடிக்கைகளை கொண்டே நாங்கள் எங்க பதிகிறாங்களா பிள்ளைகள் காசு ஏட்டில் கொண்டே பதிவு செய்வோம் காசு பெறுவனவையும் காசு கொடுப்பனவையும் கொண்டே நாங்கள் எங்க பதிகிறாங்களா காசு ஏட்டில் பதிவோம் ரைட் அடுத்தது வங்கி நடைமுறை கணக்கின் உருவான கொடுக்கல் வாங்கல்கள் வங்கி நடைமுறை கணக்கின் உருவான கொடுக்கல் வாங்கலை கொண்டு எங்க பதிகிறாங்களா பிள்ளைகள் வங்கி கணக்கில கொண்டே பதிவோம் வங்கி கணக்கில கொண்டே பதிவோம் அடுத்தது சிறிய பெருமானங்களுடன் கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் சிறிய பெருமானங்களுடன் கூடிய கொடுக்கல் வாங்கலை கொண்டே நாங்கள் பதிகிற சில்லறை காசு ஏட்டில் பதிவோம் ரைட் மீள் விற்பனைக்கான பண்டங்களை கடனுக்கு கொள்வனவு செய்தல் கொள்வனவு நாளேடு கடனுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற மீள் விற்பனை பண்டங்கள் விற்பனை நாளேடு இதுல அடங்காத எல்லாத்தையும் கொண்டு எங்க பதிவோம் என்றா பிள்ளைகள் பொதுநா குறிப்பேட்டுல பதிவோம் ரைட் அப்ப கேட்கப்பட்டது கொள்வனவு நாளேடுல பதிகிறது பிள்ளைகள் கடனுக்கு கொள்வனவு செய்த மீள் விற்பனைக்குரிய பண்டங்களாக இருப்பார் 3வது விடையாக இருக்கும் ரைட் வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட மறுக்கப்பட்ட காசோலைக்கான இரட்டப்பதிவு ஒரு காசோலை ஒன்று மறுக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா சில காரணங்கள் இருக்கலாம் முதலாவது நடைமுறை கணக்கில் வந்து போதிய அளவு பணமின்மை ரைட் ஒப்பம் மாதிரிக்கு முரணாக காணப்படுதல் ரைட் தொகை எழுத்திலும் இலக்கத்திலும் முரணாக காணப்படுதல் காசோலை சிதைவடைந்திருத்தல் பல காரணங்களை கொண்டிருக்கலாம் ரைட் அப்ப வைப்பு செய்யப்பட்ட காசோலை ஒன்று மறுக்கப்படுதுண்டா பிள்ளைகள் நாங்கள் இதெல்லாம் இரட்டப்பதிவை வந்து நாங்கள் இலகுவா ஞாபகம் வச்சிருக்கணும் ரைட் அப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா
அப்ப காசோலையை கொண்டே நான் வைப்பில் இருக்கிறேன், காசோலை எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு சந்தர்ப்பத்தில் கிடைக்கும். ஒன்று கடன்பட்டோர் எனக்கு தரலாம், ரெண்டு சந்தர்ப்பத்தில் கிடைக்கும். ஒன்று கடன்பட்டோர் எனக்கு தரலாம், அல்லா சந்தர்ப்பத்தில் ஏதாவது வருமானம் ஒன்று எனக்கு கிடைக்கும், ஏதாவது ஒரு வருமானம் ஒன்று எனக்கு கிடைக்கும். அப்ப செக் என்ற கையில கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் வங்கி கணக்கு வரவு உரிய வருமான கணக்கு செலவாக இருப்பார், இல்ல கடன்பட்டோர் கணக்கு செலவாக இருப்பார். அப்ப அது ரிஜெக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லி சொன்னா இந்த இரட்டை பதிவு தலைகீழா மாத்திரண்டா. சரி, அப்ப வங்கி கணக்கு செலவு கடன்பட்டோர் அல்லது உரிய வருமான கணக்கு வரவாக இருப்பார். ரைட், அப்ப பார்த்தோம்னா கடன்பட்டோரும் வாடிக்கையாளரும் ஒரு ஆள் தான். வாடிக்கையாளர் கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவாக இருக்கு. மூன்றாவது விடையாக இதுக்கு இருப்பார். அடுத்தது பரீட்சை மீதி இணங்காமைக்கு ஏதுவான அமையாத வலு பின்வருவற்றில் யாது? பரீட்சை மீது இணங்காமை, பரீட்சை மீது இணங்காமைன்னு சொல்லிச்சுன்னா பரீட்சை மீது வரவு நிரலின்ற மீதியும் செலவு நிரலின்ற மீதியும் வந்து வெவ்வேறு தொகையை கொண்டிருக்கு, இணங்க இல்லையா? அப்ப இணங்காத்துக்கு என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், முதலாவது ஒரு வெளிக்காட்டும் வலுவா இருக்கும், ஒரு வெளிக்காட்டும் வலுவா இருக்கும். அப்ப இதுல வெளிக்காட்டும் வலு என்னன்னு சொல்லி கேட்டு கிடக்கு. ரைட், அமையாத வலு, வெளிக்காட்டும் வலுவாக அமையாத வலு. கேள்வி வலுவா அவதானிக்கணும் அம்மா. பரீட்சை மீது இணங்காமைக்கு ஏதுவாக அமையாத வலு, அதாவது வெளிக்காட்டும் வலு. வெளிக்காட்டும் வலு என்னென்ன விஷயம், அதாவது வந்து வெளிக்காட்டாத வலு ஒன்றை கேட்டுக்கிறார். அவருக்கு பொருத்தமானது என்னவா இருப்பாருன்னு சொல்லி சொன்னா பாப்போம். விற்பனை நாளேட்டில் கடன் விற்பனை ஒன்று 3500 ரூபாயிரம் பேரால் குறைத்து பதிவு செய்யப்பட்ட. விற்பனை நாளேட்டில் குறைச்சி பதிஞ்சா உரிய பேரேடு கணக்கிலும் கொண்டு என்னென்று பதிவம், அதே தொகையை தான் பதிவம். அப்ப ரெண்டு பக்கம் ஒரே பெருமதி தான் இருக்க போற. பரீட்சை மீதி என்ன செய்ய போற, சமப்பட போற. அடுத்ததை பார்ப்போம். பரீட்சை மீதியை தயாரித்த போது கணக்கொன்றின் மீது புறக்கணிக்கப்பட்டிருந்தல். பரீட்சை மீது தயாரிக்க வந்து ஒரு கணக்கை வந்து நாங்கள் உட்படுத்தலை என்று சொல்லி சொன்னா பரீட்சை மீது வரவு செலவு வந்து வெவ்வேறு தொகையை கொண்டிருப்பேன். அடுத்தது காசோலை மூலம் ரூபாய் 35,000 எனும் தொகைக்கு செலுத்தப்பட்ட இறைகளும் வரிகளும் வங்கி கணக்கில் பதிவு செய்யப்பட்டிருந்தமை. காசோலை மூலம் செலுத்தப்பட்ட 35,000 எனும் தொகைக்கு செலுத்தப்பட்ட இறைகளும் வரிகளும் வங்கி கணக்கில் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருந்த. ஒரு கணக்கில் மட்டும் பதிஞ்சிருக்கு, மற்ற கணக்கில் பதியல. பரீட்சை மீது வெவ்வேறு தொகையை காட்ட போறார். அடுத்து தளபாட கொள்ளணும் 5,000, காசு கணக்கில் 7,500 பதிஞ்சாச்சு. அப்ப இதிலும் வந்து வெவ்வேறு தொகையை பதிகிறதால வந்து பரீட்சை மீது பேலன்ஸ் என்ன செய்ய போறார், பிழைக்க போறார். அதுக்கு பொருத்தமான விட என்னவா இருப்பார், முதலாவதா இருப்பார். விற்பனை நாளேட்டில் கடன் விற்பனை ஒன்று 3,500 எனும் தொகையால் குறைத்து பதிவு செய்யப்படுது. அப்ப என்ன சொல்லுங்க, வரவு பதிவிலும் குறைஞ்சிருப்பார், செலவு பதிவிலும் குறைஞ்சிருப்பார். ரைட், அடுத்த விஷயத்தை பார்ப்போம். 21வது வினா. கீழே எக்ஸ் நிரலில் முதன்மை ஏடுகளும் y நிரலில் கொடுக்கல் வாங்கல்களும் தரப்பட்டுள்ளது. எக்ஸ் நிரலில் வந்து முதன்மை ஏடுகளும் y நிரலில் வந்து கொடுக்கல் வாங்கல்களும் தரப்பட்டுள்ளது. இவற்றை இணைக்கும் போது கிடைக்கும் சரியான விடையினை குறிப்பது. ரைட், அப்ப இதுல பார்த்தோம்டா காசேட்டில வந்து எந்த கொடுக்கல் வாங்கல பதிவு செய்வோம்னு சொல்லி சொன்னால் 1 லட்சம் பெறுமதியான தளபாடம் கடனுக்கு கொள்ள வர மாட்டார். இது பொதுநா குறிப்பேட்டில் தான் பதிவு. கடன் விற்பனை 20,000, கடன் விற்பனை 20,000 காசேட்டில் பதிய மாட்டோம். ராமுக்கு கொள்வனவு 40,000, ராமிடம் கொள்வனவு 40,000 வெறும் பெற மாட்டார். பெற்ற பங்குலாம் 10,000. முதலாவதுக்கு வந்து டி வருவார், முதலாவதுக்கு டி வருவார். அடுத்தது கொள்வனவு 4 ஏடு, கொள்வனவு 4 கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பண்டங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சி ஆக இருப்பார், டி சி. அடுத்தது விற்பனை 4 ஏடுல வந்து கடனுக்கு விற்பனை பி. அவருக்கு பொருத்தமானது என்னவா இருப்பார், இரண்டாவதாக இருப்பார். அதுக்கு பொருத்தமானது என்னவா இருப்பார், இரண்டாவதாக இருப்பார். ரைட், அடுத்தது வணிகம் ஒன்றில் இடம்பெற்ற ஒரு கொடுக்கல் வாங்கலும் அதனை பதிவதற்கு பயன்படுத்தப்பட்ட பூரணமற்ற இரட்டை பதிவும் கீழே தரப்படுகின்றது. ரூபாய் 25,000 மீதியாக காணப்பட்ட கடன்பட்டோர்களிடமிருந்து ரூபாய் 22,000 பெற்றுக்கொண்டதன் மூலம் கணக்கு தீர்க்கப்பட்டது. கழிவுகள், டிஸ்கவுண்ட். ரைட், அப்ப கேட்டு இரட்டை பதிவு வந்துட்டாக்கு காசு கணக்கு வரவு 22,000, டேஷ் கணக்கு வரவு ஒரு பெறுமதியும் போடவில்லை, கடன்பட்டோர் கணக்கு எவ்வளவு கேட்டுக்கிறாங்க. ரைட், உங்களுக்கு தெரியும் கொடுத்த கழிவுக்கு இரட்டை பதிவு பிள்ளைகள், கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு செலவு. அதே மாதிரி பெற்ற கழிவுக்கு இரட்டை பதிவு, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. அப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காசு கணக்கு வரவு 22,000, ரைட், பெற்ற கழிவு கணக்கு வரவு 3,000, கடன்பட்டோர் கணக்கு செலவு 25,000 இருப்பார். ரைட், அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வரவு 3,000, கடன்பட்டோர் கணக்கு செலவு 25,000 முதலாவதாக இருப்பார். ரைட், கரண்ட் வணிகத்தின் 2024 ஆகஸ்ட் மாதத்துக்கான வங்கி கூட்டின் செலவு மீது 25,000 ஆகும். ரைட், இது
ரைட். வங்கி கூட்டினுடைய செலவு மீதி உங்களுக்கு வடிவா தெரியும் பிள்ளைகள். அதாவது நாங்கள் வரவில பதிஞ்சா வங்கி செலவில பதியும், நாங்கள் செலவில பதிஞ்சா வங்கி வந்து வரவில பதிவார். ரைட். நாங்கள் வரவில பதிஞ்சா வங்கி செலவில பதியும், நாங்கள் செலவில பதிஞ்சா வங்கி வரவில பதியும். அது ஏன்னு சொல்லி சொன்னா, நான் கொண்டே குறிப்பிட்ட தொகை வந்து காசை வந்து நான் டிபாசிட் பண்றேன்டா, குறிப்பிட்ட தொகை காசை வந்து டிபாசிட் பண்றேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு அது சொத்து, வங்கிக்கு அது பொறுப்பாக இருக்கும். நான் எப்பவும் போய் அந்த காசை என்ன செய்யலாம், மீள பெற்றுக் கொள்ளலாம். அதே மாதிரி காசை நான் மீள பெறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து காசு கிடைக்கும், வங்கியின் பொறுப்பு என்ன செய்யும், குறையும். ரைட். அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நான் வரவில பதிஞ்சா வங்கி செலவில பதிவார், நான் செலவில பதிஞ்சா வங்கி வரவில பதிவார். அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வங்கி கூட்டின செலவு மீது 25,000 வணிகத்துக்கு என்னவா இருப்பார், சொத்தாக இருப்பார், வணிகத்துக்கு சொத்தாக இருப்பார். ரைட். 31/7/2024 இருந்தவாறான வங்கி கணக்கு மீதி வரவில் 15,600 காட்டியது. வங்கி கூட்டு மீதி 15,100 காட்டியிருக்கா. நாங்கள் செய்கிறது தான் வங்கி கணக்கு, வங்கி எங்கள் சார்பில் செய்கிறது தான் வங்கி கூட்டாக இருக்கு. நாங்கள் செய்கிறது வங்கி கணக்கு, வங்கி எங்கள் சார்பில் செய்கிறது தான் வங்கி கூட்டாக இருக்கும். அப்ப பார்த்தோம்டா எங்களுடைய மீதி என்ன செய்யறாருன்னா கூடுற, ஒரு 500 ரூபாய் என்ன செய்யறாருன்னா கூடுற, வங்கி கூட்டு மீதி என்ன செய்யறாருன்னா குறையிற, வங்கி கூட்டு மீதி குறையிறார். அப்ப சமர்ப்பிக்கப்படாத காசோலைண்டா நாங்கள் பேங்க்ல டிபாசிட் பண்ணப்பட்ட காசோலை வங்கியில கொண்டே மாத்தேல. அப்ப என்னுடைய மீதி கூடியிருப்பார், வங்கி கூட்டு மீதி குறைஞ்சிருப்பார். சாரி, நாங்கள் நிறுவனத்தை எழுதி கொடுக்கப்பட்ட காசோலை வங்கியில கொடுத்து பணமாகப்படாது இருப்பேன். அப்ப நாங்கள் செக்கை எழுதி கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னா என்னுடைய மீதி குறைஞ்சிருக்கும், வங்கி கூட்டு மீதி கூடியிருப்பார். அடுத்தது நேரடியாக பெற்ற பங்குலாபம், நேரடியாக பங்கு பெற்ற பங்குலாபம்னா வங்கி கூட்டு மீது தான் கூடியிருப்பார். நிலையியல் கட்டளையின் பெயரில் வங்கி செலுத்திய காப்புறுதி கட்டணம். அப்ப நிலையியல் கட்டளை என்ற பெயர் வங்கி செலுத்திய காப்புறுதி கட்டணம்னு சொல்லி சொன்னால் ரைட். அப்ப காப்புறுதி கட்டணம் செலுத்திய டிரெக்டா உங்களுடைய வங்கி கூட்டு மீதி குறைஞ்சிடுவார், உங்களோட மீதி என்ன செய்வார், கூடி, அதாவது உங்களுடைய மீதி வந்து கூட இருப்பார். நேரடி வைப்புகள் வங்கி கூட்டு மீதி கூடி இருப்பார். எங்களுக்கு தேவை வங்கி கூட்டு மீதி குறைவா இருக்கணும், வங்கி கூட்டு மீதி குறைவா இருக்கிறான், அதுக்கு பொருத்தமானது 3ஆவதாக இருப்பார். அதுக்கு பொருத்தமானது என்னவா இருப்பார், 3ஆவதாக இருப்பார். அடுத்தது கடன்பட்டோர் ஒருவரிடம் இருந்து வணிகத்திற்கு கிடைத்த ரூபாய் 5,000 காசோலை ஒன்று அச்சந்தர்ப்பத்திலேயே வங்கியில் வைப்பு செய்யப்பட்டால் அதற்கான ரெட்டப்பதிவு எவ்வாறு இருக்கும்? ரைட், விஷயத்துக்கு வருவோம். இப்ப எனக்கு ஒரு செக் கொண்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா நான் வந்து உடனடியா வங்கியில கொண்டே போட மாட்டேன். செக் கிடைச்ச கையோட உடனே கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன்னா வங்கியில கொண்டே போட மாட்டேன். ரைட். அப்ப உடனடியா கிடைச்ச செக் கிடைச்ச கையோட நான் என்ன மாதிரி பதிவுகளை மேற்கொள்வேன்னு சொல்லி சொன்னால் காசு கணக்கு வரவு உரிய வருமான கணக்கு செலவாக இருக்கும். ஏன் நான் காசு கணக்கில் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னா நான் உடனடியாக கொண்டே பேங்க்ல போட மாட்டேன். சில சந்தர்ப்பங்களில் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா உடனடியாக கொண்டே டிபாசிட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். சில சந்தர்ப்பங்களில் வந்து நேரடியாக உடனே கொண்டு நான் பேங்க்ல வந்து டிபாசிட் பண்ணலாம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் என்ன டபுள் என்ட்ரி போடுவோம்னு சொல்லி சொன்னா வங்கி கணக்கு வரவு உரிய வருமான கணக்கு செலவாக இருப்பார். அப்ப கேட்கப்பட்டதுக்கு அமைவாக கடன்பட்டோரிடமிருந்து வணிகத்துக்கு கிடைத்த 5,000 காசோலை ஒன்று அச்சந்தர்ப்பத்திலே வங்கியில வைப்பிட்டா வங்கி கணக்கு வரவு கடன்பட்டோர் கணக்கு செலவாக இருப்பார். 2வது விடையாக இருப்பார். வங்கி கணக்கு வரவு கடன்பட்டோர் கணக்கு செலவாக உரிய கடன்பட்டோர் கணக்கில் செலவாக 2வது விடையாக இருப்பார். ரைட். வணிகம் ஒன்றில் 2024 அக்டோபர் மாத சில்லறை செலவு 1900 ஆகும். ரைட். சில்லறை செலவுகள் வந்து எவ்வளவுன்னு சொல்லி சொன்னா அக்டோபர் மாதத்துக்கான 1900. அக்டோபர் மாத இறுதியில் சில்லறை காசீட்டு மீதி 100. ரைட். அப்ப இதை அவதானிச்சோம்னு சொல்லி சொன்னா வசக்கட்டு தொகை 2000 இருக்கும். 1900 ரூபாய் செலவாம், மிச்சம் 100 ரூபான்னு சொல்லி சொன்னா வசக்கட்டு தொகை 2000 இருக்கும். 2024 நவம்பர் மாதம் முதல் சில்லறை காசு வசக்கட்டினை 1000 அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது. 1000 ரூபாய் வந்து வசக்கட்டு நிதியை வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால் அதிகரிக்கிறார். ரைட். 1/11/2024 சில்லறை காசு வசக்கட்டு மீள்றப்பல் தொகை எவ்வளவு? உங்களுக்கு தெரியும். சில்லறை காசுட்ட பொறுத்த மட்டும் எவ்வளவு தொகையை வந்து நீங்கள் செலவிடுறீங்களோ, எவ்வளவு தொகையை வந்து நீங்கள் செலவிடுறீங்களோ செலவிடுற தொகைக்கு சமமான தொகை பிரதம காசாளர்களை வந்து சில்லறை காசாளருக்கு மீள்றப்பல் செய்யப்படும். செலவிடுற தொகைக்கு சமமான தொகை பிரதம காசாளரால சில்லறை காசாளர் மீள்றப்படும். 1900 ரூபாய் மீள்றப்பார் என்ற விஷயம் எனக்கு தெரியும். அதோட 1000 ரூபாய் என்ன செய்யணும், வசக்கட்டை வந்து அதிகரிக்கணும். அப்போ எவ்வளவு இருப்பார்? 2900 இருப்பார். 3வது விடையாக இருப்பார். 2900 வந்து என்னவா இருப்பார்? 3வது விடையாக இருப்பார். ரைட். அடுத்தது வணிகம் ஒன்றின் கணக்கீட்டு வருடம் ஒன்றின் முடிவில் தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதியில் வெளிக்காட்டாத வலுவாக கருதப்படக்கூடியது. உங்களுக்கு சொல்ல நான் இப்ப
இந்த கணக்கீட்டு வழக்கில் 2ஆக உடைக்கிறேன்னு காய்ச்சினான். கணக்கீட்டு வழக்கில் வந்து 2ஆக உடைக்கிறேன்னு காய்ச்சினான். ஒன்று வந்து பரீட்சை மீதியில் வந்து வெளிக்காட்டாத வழக்குகள்னு சொல்லி கதைப்போம், ஒன்று வெளிக்காட்டும் வழக்குகள்னு சொல்லி கதைப்போம். ஒன்று வெளிக்காட்டாத வழக்குகள், மற்றது வெளிக்காட்டும் வழக்குகள். அப்போ வெளிக்காட்டாத வழக்குகள்னு சொல்லிச்சுன்னா பரீட்சை மீதியினுடைய வரவு நிரலும் செலவு நிரலும் வந்து ஒரே தொகையினை கொண்டிருப்பார். வெளிக்காட்டும் வழக்குகள்னு சொல்லி சொன்னா பரீட்சை மீதியினுடைய வரவு நிரலும் செலவு நிரலும் வந்து வெவ்வேறு தொகைகளை கொண்டிருப்பார். வெளிக்காட்டாத வழக்குகளை 4 வகையாக வகைப்படுத்திக் கொள்வோம். வெளிக்காட்டும் வழக்குகளை வந்து 5 வகையாக வகைப்படுத்திக் கொள்வோம். செகண்ட் பார்ட் வரைக்கும் வந்து இது சம்பந்தமாக ஆழமாக விளங்கப்படுத்தும், கணக்கோடு சேர்த்து விளங்கப்படுத்தி கொண்டு போவேன். ரைட். அப்போ வெளிக்காட்டாத வழக்குகளை 4ஆக உடைக்கிறேன், வெளிக்காட்டும் வழக்குகளை வந்து 5ஆக உடைக்கிறேன். ரைட். அப்போ கேட்கப்பட்ட வினாவின்படி வெளிக்காட்டாத வலுவாக கருதப்படக்கூடிய வெளிக்காட்டாத வலுன்னா பரீட்சை மீதியின் சமப்பாட்டை பாதிக்கக்கூடாது. ரைட். 2500 காசு விற்பனை காசு கணக்கில் மட்டும் பதிவு செய்யப்பட்டது, விற்பனை கணக்கில் பதியல. அப்ப வெளிக்காட்டும். கடன் கொடுத்தோருக்கு கொடுப்பனவு செய்வது பெற்ற கழிவு 600 பெற்ற கழிவு கணக்கில் பதிவு செய்யப்பட இல்லையா, வெளிக்காட்டும். உடனே பதியாட்டி என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா வெளிக்காட்டும். கடன் கொடுத்தோரு கடன் கொள்வனவு 65000 கொள்வனவு நாட்குறிப்பில் சரியாக பதிவு செய்யப்பட்டது, ஆனால் கடன் கொடுத்தோர் கணக்கில் 60000 என்று வாங்கியாச்சா, வெளிக்காட்டும். அடுத்து செலுத்தப்பட்ட காப்புறுதி கட்டணம் 2500 காசு கணக்கில் சரியாக பதிவு செய்யப்பட்டது, ஆனால் இறைவரி கணக்கில் வரவில் பதிவிடப்பட்டது, கணக்கு மாறி பதிவு செய்தல். அப்ப கணக்கு மாறி பதிவு செய்யலன்னு சொல்லி சொன்னா ரைட், அதுல பார்த்தவன் சொல்லி சொன்னால் ரைட், இதுல வந்து ஒரு கணக்கு பதிலாக இன்னொரு கணக்கில கொண்டே பதிகிறோம், ஒரு கணக்கு பதிலாக இன்னொரு கணக்கில கொண்டே பதிகிறோம் சொல்லி சொன்னா இது வந்து வெளிக்காட்டாத வலுவாக இருப்பார். ஒரு கணக்கு பதிலாக இன்னொரு கணக்கில பதிகிறோம்னு சொல்லி சொன்னா ஐயா ரைட், எங்களுடைய வெளிக்காட்டாத வழக்குகளுக்கு வந்து என்னவா இருப்பார், இதுக்கு பொருத்தமானதாக இருப்பார். அப்ப இதுக்கு பொருத்தமான விடை என்னன்னு சொல்லி சொன்னா வந்து 4வது விடையாக இருப்பார். ரைட். வணிகத்தின் மின்சார கட்டணம் 9000 செலுத்தப்பட்ட போதும் மின்சார கட்டண கணக்கில் 900 என வரவு வைக்கப்பட்டது, இவ்வளவினை திருத்துவதற்கான நாட்குறிப்பு பதிவு. ரைட். தொங்கல் கணக்கு வந்து அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காண்டி தான் இந்த வினாக்களை வந்து கொஞ்சம் கூட போட்டேன். ரைட். இப்போ கணக்கீட்டினுடைய வணிகத்தினுடைய மின்சார கட்டணம் 9000 செலுத்தப்பட்ட போது மின்சார கணக்கில் 900 என்று பதிஞ்சாச்சா. ரைட். அப்போ மின்சார கணக்கில் 900 என்று பதிஞ்சால் அப்போ இன்னும் 8100 ரூபா பதியும். அப்போ மின்சார கணக்கு வரவு 8400 ரூபா, தொங்கல் கணக்கு செலவு 8400 ரூபா. மின்சார கணக்கு வரவு 8400 ரூபா, மின்சார கணக்கு வரவு 8400 ரூபா, தொங்கல் கணக்கு செலவு 8400 ரூபாவாக இருப்பார். ரைட். தொங்கல் கணக்கு வந்து பெரிய கணக்காக செகண்ட் பார்ட்டில் வரைக்கும் அது சம்பந்தமான முழுமையான விடயங்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ இதுக்கு பொருத்தமான விடயம் வந்து மின்சார கணக்கு வரவு 8100, தொங்கல் கணக்கு செலவு 8100ஆக இருப்பார். ரைட். பின்வருவனவற்றுள் மகிழ்நிலா விளையாட்டுக் கழகத்தின் வருமான செலவு கணக்கில் உள்ளடக்கப்படாத கொடுக்கல் வாங்கல். எங்களுக்கு தெரியும் இந்த வருமான செலவு கணக்கு வருமான செலவு கணக்கு, இந்த வருமான செலவு கணக்குன்னு சொல்றது எங்கள்கிட்ட லாப நோக்கம் கொண்ட வணிகங்களுடைய வருமான கூட்டிய ஒத்தது. வருமான செலவு கணக்கை பொறுத்த மட்டில் லாப நோக்கம் கொண்ட வணிகங்களுடைய வருமான கூட்டிய ஒத்தது. அதே மாதிரி கொள்ளல் கொடுத்தல் கணக்கை பொறுத்த மட்டில் லாப நோக்கம் கொண்ட வணிகங்களுடைய காசு கணக்கை ஒத்தது. கொள்ளல் கொடுத்த கணக்கை பொறுத்த மட்டில் லாப நோக்கம் கொண்ட வணிகங்களுடைய காசு கணக்கை ஒத்ததாக இருப்பார். இதுதான் பேசிக் கன்செப்ட். ரைட். அப்போ வருமான செலவு கணக்கில் பதிவு செய்யப்படாத வருமான செலவு கணக்கில் என்னத்தை பதிகிறாங்களா, அந்த நிதியாண்டுக்கான வருமானங்களையும் செலவுகளையும் பதிவு, வருமானங்களையும் செலவுகளையும் பதிவு. அப்போ பதிய மாட்டோம் என்றா என்னென்ன விடயங்களை பதிய மாட்டோம், முதலாவது நடைமுறை எல்லா சொத்துக்களையும் கொள்வனவு, வங்கி கடன் பெற்றுக்கொண்டவை, ரைட், கடன் கொடுத்தோரு கொடுத்த காசு போன்ற விடயங்களை வந்து நாங்கள் வருமான செலவு கணக்கில் பதிவுக்கு உட்படுத்திக் கொள்ள மாட்டோம். கடந்த வருடத்துக்கான காப்போத சாதாரண பரீட்சையில் வந்து இந்த வினாவுக்கு கேட்கப்பட்டிருந்தது. ரைட். அப்போ சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னால் நடைமுறை எல்லா சொத்துக்களுடைய கொள்வனவு, வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் கொடுத்தோரு கொடுத்த காசு, இதெல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பதிவுக்கு உட்படுத்தி கொள்ள மாட்டோம். பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முதலாவது சொல்லி கிடக்கு விளையாட்டு உபகரண கொள்வனவு. அப்போ விளையாட்டு உபகரணங்கள் நாங்கள் கொள்வனவு செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் ரைட். அப்போ நாங்கள் இது வந்து என்னவா இருக்கும், ஒரு வருமான செலவுக்கு உள்ளடங்காது. அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்ய மாட்டோம், பதிவுக்கு உட்படுத்தி கொள்ள மாட்டோம். ரைட். முதலாவது விடையாக இருப்பார். அடுத்தது அமீர் விளையாட்டுக் கழகம் 100 அங்கத்தவர்களை கொண்டுள்ளதுடன் ஒவ்வொரு அங்கத்தவருக்குமான மாதாந்த அங்கத்துவ கட்டணம் 50. மாதாந்த வடிவாவதானிக்கும். ரைட். அமீர் விளையாட்டுக் கழகம் 100 அங்கத்தவர்களை கொண்டுள்ளதுடன் ஒவ்வொரு அங்கத்தவருக்குமான மாதாந்த அங்கத்துவ கட்டணம் 50 ஆகும். 31/12/2024 முடிவிட்ட வருடத்துக்காக 70 அங்கத்தவரிடமும் வருடாந்த அங்கத்துவ கட்டணம் பெறப்பட்டிருந்தது. 70 பேரிட்ட வந்து அங்கத்துவ கட்டணத்தை பெற்றிருந்தவரா. ரைட்.
31/12/2024 முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூட்டில் காட்டப்பட வேண்டிய அங்க கட்டண தொகை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வருமான செலவு கணக்குன்னு சொல்லி சொன்னால் வருமான செலவு கணக்குன்னு சொல்லி சொன்னால் அதாவது அந்த வருடத்துக்கான முழுமையான வருமானம் செலவு வரும். முழுமையான வருமானம் செலவு காண்பிக்கப்பட வேணும். ரைட். அப்போ இவை தேவையற்ற விடயங்கள் கணக்கு அதில் சொல்லப்பட்டிருந்தாலும் நாங்கள் இந்த கணக்கை அவதானிக்கையில் வருமான செலவு கணக்கை பொறுத்த மாட்டில் அந்த நிதியாண்டுக்கான முழுமையான வருமான செலவை உள்ளடக்கினோம் என்றால் சரி. அப்போ மாதாந்தம்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதத்து கட்டணம் வந்து 50 ரூபா, ஒரு மாத கட்டணம் வந்து 50 ரூபா. அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோ வர போகிறார்? 12 60. அதாவது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரைட். இதில் வந்து நான் கதைச்ச நான் 50 பேர் வந்து 50 ரூபா மாதாந்தமாக செலுத்தினோம், 70 பேர் கட்டியிருக்கணும், அதில் வந்து 100 பேர் முழுமையாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 50 பேர் ரைட் 50 பேர் எங்களுக்கு இருக்கணும். அப்போ எங்களுக்கு 12 மாதம். அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 12 60. அப்போ 600 ரூபா வந்து ஒரு ஆள்கிட்ட பேமெண்ட் ஆகிருப்பார். ஒரு ஆள்கிட்ட பேமெண்ட் வந்து 600 ரூபா. அதில் பார்த்தோம்னா 100 பேர் இருக்கணும் முழுமையாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு 60,000 ரூபா எங்களுடைய வருமான செலவு கணக்கில் வந்து நாங்கள் பதிவுக்கு உட்படுத்த வேண்டி இருப்பார். அதுக்கு பொருத்தமான விட வந்து 4ஆவதாக இருப்பார். அதுக்கு பொருத்தமான விட வந்து 4ஆவதாக இருப்பார். ரைட். இதன் தொடர்ச்சியை வந்து நாங்கள் அடுத்த ஒரு வகுப்பில் பார்த்துக்கொள்வோம். தேங்க்யூ. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.